நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியினுடைய நவீன தடுப்பு சுவர் அப்படின்ற பேரோட வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தவிர்க்க முடியாத ஜாம்பவானா வளம் வந்துக்கிட்டு இருந்த சதேஸ்வர் புஜரா தன்னுடைய ஓய்வு அப்படின்றத அறிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காலையிலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன் சைட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு சதேஸ்வர் புஜரா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஆட்டக்காரம்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஃபீல் பண்ணாலும், இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருப்பா இவர், நாங்கள் இவர் இந்தியன் டீமுக்காக விளையாடி பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு பிளேயர் இருக்காரா, அது மட்டும் இல்லாமல் ஆஹா ஓஹோன்னு சொல்லி நீங்கள்லாம் பேசுகிற அளவுக்குலாம் வந்துட்டு அவர் ஒருத்தான பிளேயர் தானா அப்படின்னு சொல்லிட்டு 2K கிட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, இயர்லி 2K அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சதேஸ்வர் புஜரா என்னமோ பெரிய சச்சின் டோனி அளவுக்குலாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு அவருடைய ஆட்டத்திறன் என்ன, அதை தாண்டி அவர் எந்த மாதிரியான ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு எலிஜிபிளான ஆளா அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் முன்வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க கேட்குறதும் ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம T20 பேட்ஸ்மேன்ஸையும் ODI பேட்ஸ்மேன்ஸையும் செலிப்ரேட் பண்ண அளவுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேனை செலிப்ரேட் பண்ணியிருக்கோமா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃபார்மேட் கிரிக்கெட் இருக்கு இல்லையா அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதே ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த T20 கிரிக்கெட் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ஃபார்மேட் அப்படின்றதே பலரும் பார்க்குறது ஏன் அதை பற்றி பேசுறது கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப முக்கியமான மேட்ச், அதுவும் இப்போ வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்றது கொண்டு வந்ததுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு அளவுக்கு எல்லாரும் டெஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு காலத்தில் எப்படி இருந்த மச்சானி அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் ஃபார்மேட் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் தான் புரியும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி டெஸ்ட் கிரிக்கெட்டை விரும்பி பார்க்குறவங்களா நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சதேஸ்வர் புஜராவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ராகுல் டிராவிடனுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு ஐயோ இந்தியாவுடைய தடுப்பு சுவர்பா அவருடைய இடத்த வந்துட்டு இன்னொருத்தர் யார் ரீஃபில் பண்ண முடியும், சச்சின் இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துடலாம், VV லட்சுமண் இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துடலாம், பட் ராகுல் டிராவிட் இடத்துக்கு வரதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதிரடியாக ஆடுறதுக்கு 1000 பேர் கிடப்பாங்க, பட் நிதானமாக ஆடுறதுக்கு ஒரு சிலர் தான் கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே அது 5 நாள் மேட்ச்சு அப்படின்னே சொல்லலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டினுடைய அழகே எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தான். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டுன்னு வந்துட்டு பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்து மிரட்டினாலும் ராகுல் டிராவிட் புஜாரா மாதிரியான ஆட்கள் வந்துட்டு ஸ்டாண்டிங்கை போட்டாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின் பவுலர்ஸ் எல்லாரும் மண்டையை பிடிச்சிட்டு நாக்கு வெளியே தள்ளுற அளவுக்கு வந்துட்டு எப்படா இவங்க அவுட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி சோதிச்சு எடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்தியன் கிரிக்கெட் டீமில் பொறுத்த வரைக்குமே சதேஸ்வர் புஜராவும் ராகுல் டிராவிட்டும் வந்துட்டு அவங்க பீரியடில் சொல்கிறேன். ஸோ அவங்க களத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னாலே எதிரணி பவுலர்ஸ்லாம் பால் போடவே பயப்படுவாங்க அப்படின்ற அளவுக்கு சும்மா 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடி வந்து போடக்கூடிய பாலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரொக்கை வச்சுட்டு தலைவன் அசால்ட்டாக திரும்பி பவுலரை பார்த்து சிரிப்பாங்க. பவுலர் அந்த பக்கத்தில் அப்படியே வெந்து நொந்து போயிருப்பான் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே உண்டான அந்த அழகான ஆட்டத்தை கைவர பெற்றவர் தான் நம்ம புஜாரா அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த புஜாராவினுடைய ஓய்வு அப்படின்றது இந்தியன் கிரிக்கெட் டீமை எந்த அளவுக்கு பாதிக்கும், அதை தாண்டி இன்னொரு புஜாரா இந்தியன் டீமுக்கு கிடைப்பாரா மாட்டாரா, புஜாராவினுடைய ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ராகுல் டிராவிடனுடைய இடத்தை ரீஃபில் பண்ண வந்த ஒருத்தர் தான், அதுவும் எக்ஸாக்டாக அவரை மாதிரியே ரீஃபில் பண்ண வந்த ஒருத்தர் தான் சதேஸ்வர் புஜாரா அப்படின்னே சொல்லலாம். அவரை மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவையான பால்ஸை மட்டும் ஷாட்டுக்கு ஆடுறதும், அதை தாண்டி வந்துட்டு பாடியை விட்டு பால் வெளியே போனாவே அதை அட்டாக் பண்ணாமல் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட அப்படியே இமிட்டேட் பண்ணுற மாதிரி விளையாடினாலும் சதேஸ்வர் புஜரா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஃபார்மையும் பாலிங்கையும் வச்சுருந்தாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் அப்படின்றதையும் வச்சுருக்காப்புல. முதல் தர கிரிக்கெட் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா 18 இரட்டை சதம் அடித்து வெளுத்திருக்காப்புல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டான் பிராட்மேன், வாலி ஹார்மண்ட் மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸினுடைய சாதனைகளோட புஜாராவுடைய சாதனையும் ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2வது சாதனை என்னென்னா இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இது வரைக்கும் பல
நூற்றுக்கணக்கான பிளேயர்ஸ் இருந்தாலும் கூட ஒரே ஒரு இன்னிங்ஸில் 500 பாலை ஃபேஸ் பண்ண ஒரே பேட்ஸ்மேன் புஜாரா மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராகுல் டிராவிட் கூட அதிகபட்சமாக 495 பால் அப்படின்றதான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பட் நம்ம புஜாரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஞ்சியில் ஆசிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா 525 பால் அப்படின்றத ஃபேஸ் பண்ணார். அது இன்னை வரைக்குமே பிரேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா 5 நாளுமே பேட்டிங் பண்ண ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற ரெக்கார்ட் உட்பட பல அரிய ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, யாராலையுமே பிரேக் பண்ண முடியாத ரெக்கார்ட்ஸ் அப்படின்றத புஜாரா வச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ புஜாராவினுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவீன கிரிக்கெட் வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக 2020க்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து மாதிரியான டீம்ஸ்லாம் வந்துட்டு பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டினுடைய பாணியவே மாற்றி பார்த்தோம் அப்படின்னா T20 கிரிக்கெட் மாதிரி விளையாட ஆரம்பிச்சாங்க. பல நாடுகளும் அதை ஃபாலோ பண்ணதுனால டெஸ்ட்டுக்கு உண்டான அந்த ஒரு எதிர்பார்ப்பு, பரபரப்பு, அமைதி, நிதானம் அப்படின்றது போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீம்லேயும் யாதேஷ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம்னா இங்கிலாந்து மாதிரியே பேஸ்பால் மாதிரியான அதிரடி ஆட்டம் அப்படின்றத டெஸ்ட்டில் கொண்டு வந்ததுனால புஜாரா மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ் நிதானமான ஆட்டத்துக்கு பேர் போனவங்களுக்கு இந்தியன் டீமில் இடம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னடா இவன் சும்மா நொட்டு 100 பால் டொக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டினுடைய நுணுக்கத்தை வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்த்ததும் அடம் மச்சான் மேட்சே வந்துட்டு ரொம்ப மொக்கையாக போதுடா, இவன் ஒருத்தனே 100 பால் தின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நிதானத்தை பார்க்காம அந்த மேட்சை மொக்கையாக பார்த்ததும் சேதேஸ்வர் புஜாரா மாதிரியான ஆட்களுடைய வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஒன்று கிரீஸ்குள்ளே வந்துட்டோமா, ஒன்று டக்கு 4 6 அடிக்கணும், இல்லைனா அவுட் ஆகி வெளியே போய் அடுத்து வர தலைவனை உள்ளே இருந்து பூந்து விளையாட சொல்லணும். இவனே 3 நாளைக்கு பேட்டிங் பிடிச்சானா எப்படிரா மனுஷன் பார்க்கறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாமல் T20 கிரிக்கெட்டை மட்டுமே பார்த்து ஊறி போனவங்க சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பெரும்பான்மையான மக்களுடைய மனப்பான்மையாக மாறினதுனால தான் சேதேஸ்வர் புஜாரா மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ராகுல் டிராவிட் ரிட்டையர்ட் ஆகும்போது அடுத்த ராகுல் டிராவிட் யாரு அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருந்துச்சு. பட் சேதேஸ்வர் புஜாரா ரிட்டையர்ட் ஆகும்போது ஐயோ இவனை மாதிரி ஒருத்தர் டீமுக்கு தேவையில்லப்பா, 100 பால் திம்பாம்பா ஒரு மேட்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒருத்தர் தேவையில்லை அப்படின்ற ஒரு பேஸ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்டில் உலக கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் நவுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு சேதேஸ்வர் புஜாரானுடைய டிராபேக் அப்படின்றது நிச்சயம் கிடையாது. அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஏற்றவர் தான். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டை T20 மாதிரி விளையாண்டதுனால மக்களுடைய மனப்பான்மை அதுக்கு பழக்கப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு பர்சனலாக வந்துட்டு புஜாரா இருக்கார் இல்லையா, அவரை ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு புஜாராவை பிடிக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு பிடிக்கும், அவர் விளையாடின நாட்லேயே இது வந்துட்டு பெஸ்ட்டான நாட்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.